சாருடைய லாஸ்ட் மூவி அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் மூவின்ற ஒரு ஃபீல் வந்துச்சா? எமோஷனா இருந்தது. நான் படம் பார்க்கலாம் வரலைங்க. எல்லாரும் லாஸ்ட் மூவின்னு சொல்லாதீங்க. உள்ள கூட அலையல, வெளியே அழுதுருவோம் போல. பாருங்க கண்ணு வேர்க்குது இந்த மாதிரி. சர்க்கார் 2 பார்க்குற மாதிரி இருந்தது. பிகிலு மெர்சல் படம்லாம் நிறைய படம் பார்த்தோம். அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லைங்க. தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்லேருந்து எண்டிங்கில் பிரியமுடன் விஜய் முடியும் அது வரைக்குமே படம் சும்மா பிளாஸ்ட் தான் படம். டேய் அன்னைக்கே வெற்றி கூடாது இந்த படத்தை. அன்னைக்கே வெற்றி. ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலே அன்னைக்கே ஒரு வெற்றி. தடை பண்ணிக்க, அது வெற்றி. இனிமே எங்களுக்கு ரீ ரிலீஸ் தானே, நியூ ரிலீஸ் இல்லையே. எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தவர் ஒருத்தர். நம்ம சினிமானா யாருன்னு கேட்டா என்னெல்லாம் கேட்டா தளபதி தான் சொல்லுவேன். எனக்கு சினிமாவே தளபதி தான். சாருடைய லாஸ்ட் மூவி அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் மூவின்ற ஒரு ஃபீல் வந்துச்சா? எமோஷனா இருந்தது. ஒரு என்டர்டெய்னரா, அதாவது இப்போ பொலிட்டீஷியன் அதுக்கு முன்னாடி வரையும் என்டர்டெய்னர் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அவர் படம் வந்து பார்த்தோன்னாவே நம்மளுக்கு ஒரு துடிப்பு இருக்கும். நம்ம அடுத்தது என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் அந்த டைலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு துருதுருன்னு இருக்குது. டான்ஸு, மெயினாக டான்ஸ் தான். எனக்கு ரொம்ப வந்து இந்த திருமலையும் கில்லியும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வர டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செதுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முருகதாஸ் துப்பாக்கி இதெல்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. மோட்டிவேஷனாக இருக்கும் பார்த்தாலே நம்மளுக்கு. இப்போ மிஸ் பண்ண போகிறோமோ அப்படின்னும் போது எமோஷன் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கிளிப்பிங் ஒன்று வரும், அந்த ஆட்டோகிராஃப். அது பார்க்கும் போது கண்ணுலேருந்து தண்ணியே வந்துச்சு. வரும்போது கண்ணு ஃபுல்லாக ரெட் ஆகி அப்படியே அழுதுகிட்டே தான் வந்தேன். அழுதுகிட்டே வந்தேன். லாஸ்ட்ல எல்லாம் வரும்போது நம்ம எல்லா மூவி பார்க்கும்போது லாஸ்ட்டாக வந்து அந்த மூவி ஃபைனல் டச் முடியும் போது ஜாலியாக பேசி இது ஹீரோ இதுமாதிரி பண்ணாரா, இவரு இதுமாதிரி பண்ணாரு பேசிட்டே வரும். ஆனால் இப்போ முடிக்கும் போது என்னன்னா எல்லாருமே ஒரு மாதிரி அழுதுட்டாங்க. லாஸ்ட் அந்த அவரோட பயோகிராஃபி போட்டாங்க, வீடியோ வந்து போட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. யாரும் பேசவே முடியல. எல்லாருமே எல்லாம் முடிஞ்ச உடனே அப்படி இழுந்து அப்படி வெளியே வராங்க சைலண்டா. அவ்வளோதான். என்ன நடக்குது ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி இதுவாயிடும் பார்த்தீங்களா, ஸ்டெக்கான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே வந்து. அதாவது காலேஜ்ல வந்து நம்ம ஃபைனல் இயர் முடிக்கும் போது எல்லாரையும் நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கோட எதுவும் பேச முடியாம ஒரு எமோஷனா வரும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. டைட்டில் கார்டில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்னு வந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஹாப்பியாக இருந்துச்சு. படம் பயங்கரமாக இருக்குது ஆஸ் எக்ஸ்பெக்டட். கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். விஜய் சாருடைய லாஸ்ட் மூவி எப்படி ஃபீல் பண்றீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது? நான் படம் பார்க்கலாம் வரலைங்க. நான் என் தெய்வத்தை பார்க்க வந்தேன். தரிசனத்தை முடிச்சிட்டேன். அன்னதானம் சாப்பிட போறேன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. கடவுளை பார்த்துட்டேன் காலைல வந்து. லாஸ்ட் மூவின்றத தாண்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு நேம் வரும்போது உங்களுக்கு ஆமாங்க, வேற என்ன பிரைம் மினிஸ்டரா போட முடியாது? சீஃப் மினிஸ்டர் தானே அது. சீஃப் மினிஸ்டர் தான் இவ்வளவு நாள் அப்படி போடல, இப்போ போட்டிருக்காங்கல்ல. அந்த பதவியில இருந்தா தாங்க போடுவாங்க. இப்போ நீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ரோல்ல இருக்கீங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து ஓனர் ஆயிட்டீங்க. உங்க ஓனர் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் கொடுத்துருக்க பொறுப்பு அந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,88,00,000 பேர் ஓட்டு போட்டு இன்னைக்கு அவர் முதல்வர் வந்து உட்காந்துருக்காருங்க. ₹1 காசு கொடுக்காம போட்டு தானே ஆகணும். நடிக்கும் போது அவர் முதலமைச்சரால, இப்ப வெளியிடும் போது முதலமைச்சர் அப்படிலாம் கேட்க முடியாது. போட்டு தானே ஆகணும். எல்லாரும் லாஸ்ட் மூவின்னு சொல்லாதீங்க. உள்ள கூட அலையல, வெளியே அழுதுருவோம் போல. பாருங்க கண்ணு வேர்க்குது இந்த மாதிரி. கண்ணாடி போட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் மூவி தான், பட் ஆனால் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் த அதர் திங். இது வரைக்கும் விஜய் வந்துட்டு நம்ம திரையில பார்த்துருப்போம். இனிமே நம்மளோட தரையில பார்க்க போறோம், இந்த தெருவில் பார்க்க போறோம், இந்த ஊர்ல பார்க்க போறோம், இங்க அம்மல் ஆஃபீஸ்ல பார்க்க போறோம். இனிமே போற ஒரு இடத்துல எல்லாம் விஜய் பார்க்க போறோம். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கு. இப்ப சிஎம்மா இருக்காங்கல்ல, நார்மலா விஜய் படம் வந்தாலே பெரிய ஹைப் இருக்கும். அதையும் தாண்டி இப்ப சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு பேர் வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது வந்துட்டு பியோர் மேனிஃபெஸ்டேஷனுங்க. இது சொன்னப்பெல்லாம் சிரிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அதை நிஜமாக்கி காட்டியிருக்கிறது தளபதிக்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கும் மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை திரும்ப வேற ரிப்பீட் போட்டி கேட்டு டபுள் டமாக்காவா மாத்திட்டாரு தியேட்டர் ஓனர். அது நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. நிறைய ரிப்பீட் போச்சு. பாட்டு ரிப்பீட் போச்சு, டான்ஸ் ரிப்பீட் போச்சு, ஓப்பனிங் ரிப்பீட் போச்சு. அடுத்த படமே திரும்ப ரிப்பீட் கேட்கலான் இருந்தோம். அடுத்தவங்களுக்கு விடணுங்கிறனால அப்படியே சோகமா எந்திரிச்சு வந்துட்டோம். சினிமோட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படமா பார்க்க ஓவராலா எடிட்டிங் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் மஸ்ட் வாட்ச் தியேட்டர்ல. நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாரும் கண்டிப்பா வந்து பாத்துருவாங்க. ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம். ஹோப்ஃபுல்லி அவர் எடுத்திருக்க அந்த கெரியர் வந்து அவருக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாம் எங்களோட எல்லாரோட ப்ரேயர்ஸும் அவருக்கு எப்பயுமே இருக்கு. அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எல்லாருமே பாதி பேர் தியேட்டர்லேயே அழுதோம். ஸோ எடிட்லாம் வேற போட்டு அதை வந்து இன்னும் டெம்ட் ஆகுற மாதிரி பயங்கரமாக அழ வச்சுட்டாங்க. ஸோ
எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒருத்தர். நம்ம சினிமானா யாருன்னு கேட்டா என்னெல்லாம் கேட்டா தளபதி தான் சொல்லுவேன். எனக்கு சினிமாவே தளபதி தான். ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. மியூசிக் வேற லெவல். மியூசிக் நம்ம ஏன்னா இது கொண்டாடுறதே வந்து தளபதிக்காக. என்னன்னா அவரை மட்டும்தான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆனா மியூசிக் வேற லெவல் பண்ணிருக்காரு. அவர் சொல்லதான் மறந்துட்டேன். ஃபுல்லா இறங்கி டான்ஸ் தான் என்ன போட்டுறே தெரியல. பாட்டு போட்டு அங்க போயிடுது வைப்பு. இப்போ அவரோட லெவல் வேற போயிட்டே இருக்குமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண அனிருத்தோட மியூசிக்ஸும் இப்போ கேட்க என்னன்னா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்படியே எங்க அதிகமா ஏத்தணும் எங்க கம்மியா கொடுக்கணும்ன்றத தெளிவா பார்த்து பண்ணிருக்காரு. ஆனா அந்த சாங் கேட்கும் போல எனக்கு அவர் சாங் கேட்டாலே அந்த பொலிட்டிக்கல் அவர் பண்ண அந்த பிரச்சாரம் எனக்கு இன்சனா எனக்கு வருது. எனக்கு யாருக்கு எல்லாம் வருமா தெரியல. எனக்கு பாட கேம்லாம் அங்கே போயிடுது. மெயின் சைடு ஃபுல்லா வந்து அது மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் அதை சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த சாங் எல்லாம் அங்கே போயிடுது, பிரச்சாரத்துக்கு போயிடுது ஃபுல்லாக அந்த மெயின் சைடே போகுது எனக்கு. ஏன்னா அப்படி இப்போ வந்து பழகிடுச்சு ஃபுல்லாக வரும். அந்த சாங் கேட்டாலே எந்த சாங் கேட்டாலும் இப்போ எங்கள் விஜய் அவர் தளபதி தான் எனக்கு ஃபுல்லாக வரும்போது ஆயிடுது. வந்து அந்த சாங் ஆரம்பிக்கும் போதே பொலிட்டிக்கல் போயிடுறோம். அந்த அளவுக்கு இந்த சாங் வந்து அவ்வளோ. இந்த 2 சாங்கும் ராவணமாக அப்புறம் வந்து அந்த இன்னொரு பேரே வரலாறு இந்த சாங்லாம் பிளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொலிட்டிக்கல் உள்ள ரீச் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அனல் அரசு சொல்லுவாங்க ஃபைட்டு வந்து ஒன்று செதுக்கிருக்காரு. அதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து சத்யசூரியன் வந்து ஃப்ரேம் வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. அது சரியா இருக்கு. அவரோட கேமரா ஒர்க்கு பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. சொல்லும்போதே நீங்க ஜனநாயகன் எவ்வளவு ரசிச்சிருக்கீங்க. பார்ட் பை பார்ட்டா எப்படி பண்ணிருக்கீங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஹெச்பி வினோத் வந்து கேமராமேனை வச்சும் அனல் அரசு எல்லாரையும் அவங்க டெக்னீஷியன் மொத்த பேரையும் வச்சு செதுக்கிருக்காரு. ஆனா சரி ஓகே. இதுல வந்துட்டு பொலிட்டிக்கலா யாரையாச்சும் அட்டாக் பண்ற மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு ஃபீல்? பொலிட்டிக்கலா அட்டாக் பண்றதுக்கு பணம் எதுக்குங்க? இனிமே பொலிட்டிக்கலா டைரக்டாவே இருக்கணுமே. எல்லாரும் தான் பொலிட்டிக்கலா தளபதியை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு படமா விஜய கடைசியா பார்க்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு தளபதியை பார்க்கணும்னு நினைச்சு வந்திருக்கோம். பொலிட்டிக்கலா இனி இங்க இருந்து ஆரம்பிப்பாரு, அங்க பாத்துப்போம். ஏ சர்டிபிகேட் மூவி சொல்றாங்களே, ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியுமா அந்த படம்? கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஷூட்டிங் வயலன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஃபேமிலி வராது தளபதியை பார்க்க தானே தவிர்த்து வேற விஷயங்கள் கிடையாது. 3 மணி நேரம் தளபதியோட டிராவல் பண்ணோம். தளபதியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த பிரியமுடன் விஜயோட பிரிய மனசு இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம். ஆமா 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 கண்டிப்பா வருவோம்னு நினைக்கிறேன். 69 நாள் ஆஃபீஸ்ல லீவ் சொல்லணும். கண்டிப்பா வரும். கில்லி எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம். ரீ ரிலீஸ் கிங் இவர். அதனால அதையும் பண்ணாலும் சந்தோஷமா இருக்கும். இனிமே எங்களுக்கு ரீ ரிலீஸ் தானே, நியூ ரிலீஸ் இல்லையே. ரிலீஸ் பண்ற வரைக்கும் சந்தோஷமா வந்து பார்த்துட்டு போக வேண்டியதான். என்னைக்குமே தளபதியோட ரீ ரிலீஸ்க்கு அந்த கூட்டம் கலெக்ஷன் இருக்க தான் செய்யும். கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான். அது மாதிரி தான். இங்க 2026 விழுந்துதியா, முளைச்சி போச்சியா. நீங்களே சொரிஞ்சு விட்டீங்க, நீங்களே தூக்கி விட்டீங்க. பாத்தீங்களா? மாற்றம் வேணும்னு அன்னைக்கு கேட்டாப்பல மாற்றத்தை அதுக்கு முன்னாடியே கொடுத்துறாங்க. அதாவது படம் வரதுக்கு முன்னாடியே மாற்றத்தை கொடுத்துறாங்க. மாற்றம் வேணும்னு அந்த படம் எடுத்தாரு ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகணும்னு. அது வேலைக்கல. அப்போ வெற்றி தானே, அப்ப வெற்றி தானே பெற்றார். 3 வெற்றி இது படத்துக்கு விஜய்க்கு. 1 தடை பண்ணதுக்கு ஒரு வெற்றி, 2வது பராசக்தி கூட ரிலீஸ் ஆகணுது, அது 2வது வெற்றி, 3வது வெற்றி சிஎம் ஆகி ரிலீஸ் ஆகுறது 3வது வெற்றி. அதுதான் ரசிகரா ரசிச்சீங்களா இல்ல முதலமைச்சரா பார்த்து ரசிச்சீங்களா? நான் பேசிக்கல நான் எம்ஜிஆர் ஓட ஃபேன்மா. ஓப்பனிங்ல எம்ஜிஆர் காட்டுறாப்ல ஓபன் சீன்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருக்குங்க. சவுக்கு வருதுங்க ஆசீர்வாதத்தோட. தலைவர் கிட்ட இருந்து இந்த சவுக்கு வருதுங்க கைக்கு. வந்தவன யார பிரிச்சு மேஞ்சு எடுக்க போறாரு தெரியல. யார பிரிச்சு மேஞ்சு எடுக்க போறாரு தெரியல. ஒண்ணு குடும்ப அரசியலா, நான் ஓப்பனா பேச எனக்கு பயம் கிடையாது, இல்ல ஊழல்வாதிங்களையா தெரியல. பாப்போம், வெயிட்டிங் செய். இப்ப பாதி பார்த்தாச்சு, மீதி பார்க்கலாம். தயவு செய்து இந்த மீடியா மூலமா நான் சொல்றேன், 15 வயசு குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா ஒரு காட்சி இருக்குது, 15 வயசு பசங்களும் பார்க்கலாம். ஒரு காட்சி இருக்குது, அதுக்குதான். சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க. ஒரு பெண் பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எப்படி ஸ்போர்ட்ஸ்லயா ராணுவத்திலயா பயம் இல்லாம ஊட்டத்துக்கு தாய் தகப்பன் முக்கியம் தேவைப்படுதுல. அந்த தாய்க்கு தகப்பனா இருக்கிறாரு விஜய் பக்கத்துல அந்த குழந்தைக்கு. அது போதாது அந்த படத்துக்கு வெற்றி. ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ல இருந்து எண்டிங்ல பிரியமுடன் விஜய் முடியும் அது வரைக்குமே படம் சும்மா பிளாஸ்ட் தான் படம். ஆக்டிங் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து எல்லாமே தளபதி படத்துல சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல வந்து அவருக்கே தோணி இருக்கு போல, மக்களுக்காக பண்ணணும் போல இருக்கு. எல்லாமே இது ஆக்டிங்கா தெரியாம ரியலா தெரியுது. தளபதி வந்து மக்களுக்காக உண்மையில ரியலா தெரியுது. அந்த ஆக்டிங் நமக்கு தெரியுது. சாங் உண்மையிலே சூப்பரா இருக்கு. அனிருத் வந்து அண்ணனுக்காலே சும்மா பிரிச்சு மேகாப்ல. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா ஜாலியா அந்த தளபதி இதுல 2 சாங் பாடிருக்காரு, 2மே சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த போலீஸ்க்கு வர பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தேட்டரே தெரிக்குது. அது மாதிரிதான் இருக்கு.
ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம தளபதியோட அந்த இது ஒரு குட் காசை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பிகில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு பெண்களுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. மமிதா பைஜு சரி ஓகே ஒரு ஒரு டாக்டரா நடிக்கிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸ் காட்சி வரைக்குமே அவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அவர் தளபதி ஃபைட் பண்ண அவங்க ஃபைட் பண்றாங்க அவ்வளவு. ஆக்சுவலா ஒரு படி கீழே போய் தளபதி கீழே இறக்கிதான் காட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு தளபதி ஒரு பெரிய மனசை தான் காட்டுது ஆக்சுவலா. வேற level. ஆக்சுவலா 2 ஃபைட்ஸ் இருந்தாங்க, அது பிளட் அதிகமா இருக்கு, அது ஒத்துக்கலாம். பட் அதை தவிர்த்து இது வந்து இருக்கிற எல்லாருமே பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கு. ஃபேமிலியா ஃபேமிலியா பார்த்துட்டு இது ஆக்சுவலா இனிமே பெண்களுமே பார்க்கணும். இப்போ பிகிலுக்கு ஒரு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம இந்த ஒரு படத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பெண்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இந்த படம் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வா வரும். ஸோ பெண்களுக்கு என்ன குட் டச் பேட் டச் எல்லாம் கூட தளபதி சொல்லியிருந்தார். இது நிறைய பேர் ஸ்கூல்ல கூட சொல்லி கொடுக்குறது இல்லை, இது அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கணும்னு தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால எத்தனை ஸ்கூல்ல சொல்லுவாங்க அப்படின்றது, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுனால ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அது நல்லது தானே. ஸோ அதுதான் தளபதி எப்பயுமே சொல்லுவார், அதுதான் மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஸோ லிட்டரலி ஸோ தளபதி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே கண்டிப்பாக கவர் பண்ணி இது எல்லாமே இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஜனநாயக படம் நல்லா இருக்கு. அதுவும் அண்ணன் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரனால சிஎம் டைட்டோட பயங்கரமா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாருமே சூப்பரா இருக்கு. அதுவும் கமர்ஷியல் படமா இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படம். என்ன சின்ன பசங்க மட்டும் அலோடு கிடையாது. அப்புறம் படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். மியூசிக் உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. எல்லாம் பசங்க டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டர் வைப்ல இருந்துச்சு. மியூசிக் உண்மையிலேயே அல்டிமேட்டா இருக்கு. படம் அண்ணன் ஆக்டிங் இன்னும் அல்டிமேட் சொல்லுங்க. அதுவும் சிஎம் இதுவா இருக்கனால இன்னும் பயங்கரமா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பாலிடிக்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் வருது. அண்ணன் ஆனால் நல்லதுதான் சொல்றாரு, அதனால பிரச்சனை எதுவும் இல்லை. டைட்டில் கார்டு தான் அங்கே தரமா இருக்கு. சிஎம் சார் இது எப்படின்னா உண்மையிலே பயங்கரமா இருக்கு டைட்டில் கார்டு. தேட்டரில் பார்க்கும்போது எல்லா படமும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஜனநாயகம், மற்ற பிகில், சர்க்கார் 2 பார்க்குற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். ஆமாம், சிஎம் விஜய்னா பேரா டைட்டில் மட்டும் மாற்றி போட்டிருக்கிறாரு. இப்போ லைவ்ல நடக்கிற ஒவ்வொரு ஷூட்டிங்கையும் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. பகவந்த் கேசரி ரீமேக்குன்னாங்க, ரீமேக் தான் இருந்தாலும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்டிங் மற்ற படத்தை விட கொஞ்சம் பாலிடிக்ஸ் வரனால கொஞ்சம் எஃபர்ட்ஸ் அதிகமாக போட்டிருக்காரு மாதிரி தெரியுது. அவரே தான் அட்டாக் பண்ண மாதிரி தெரிஞ்சது, தனக்கு தானே அட்டாக் பண்ண. ஆமாம், ஏன்னா பெண்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. குழந்தைகளுக்கு எதிரான நடக்கக்கூடிய பேட் டச்சஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு அகென்ஸ்டாக தான் நிறைய மீம்ஸு, நிறைய பத்திரிகையாளர்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அந்த விஷயத்தை இவர் செயல்படுத்தி காட்டணும். வெறும் பஞ்ச் டைலாக்ஸா இல்லாமல் ரியல் டைலாக்ஸாக செயல்படுத்தணும், டைலாக்ஸ் எல்லாம் ரியலாக செயல்படுத்தணும், வெறும் டைலாக்ஸை மட்டும் பேசிட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கு அகென்ஸ்டாக தான் மாறி இருக்கு. படம் பார்த்ததுலேருந்து அது ஒரு அதிருப்தி. படத்தில் இருக்கிற மாதிரியே நிஜத்தில் இருப்பாரான்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படி 2 மாசத்துல நடந்திருக்கும் பார்த்தோம்னா அந்த சர்க்கார் படம், பிகிலு, மெர்சல் படம்லாம் நிறைய படம் பார்த்தோம். அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லைங்க.